This is Pastor Conrad DeFries with our Bible study today. அன்புக்குரியவர்களே, நான் போதகர் கான்ராட் டிஃப்ரீஸ் இந்த வேத பாடத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். The title of the Bible study is The Church Age and the Mystery. இந்த நாளிலே வேத பாடத்தின் தலைப்பு என்னன்னா சபையின் காலமும் அதன் மறைப்பொருளும் என்ற தலைப்பிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். The word mystery is mentioned several times in the New Testament. மறைப்பொருள்கள் என்ற வார்த்தை பழைய புதிய ஏற்பாட்டிலே பல முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. This is part 1 of that teaching, and then we will complete it in part 2 in the next Bible study. இது இரண்டு பகுதியா இருக்கிறது. முதல் பகுதியை நான் இன்றும், அடுத்த பகுதியை அடுத்த பாடத்திலும் நான் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். The church age is from the day of Pentecost until the rapture of the church. சபை காலம் என்று சொன்னால் பெந்தேகோஸ்தே நாளில் தொடங்கி இயேசுவின் வருகை வரைக்கும் அந்த சபை காலமானது காணப்படும். We could also say it is from the 2nd chapter of Acts until the 3rd chapter of Revelation. இப்படியும் சொல்லலாம், அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் தொடங்கி வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் வரைக்கும் என்று சொல்லலாம். The mystery is something that was not revealed in the Old Testament, but it is revealed to the Apostle Paul. இது மறைப்பொருள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் காண்பிக்கப்படாமல் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஒன்றாயிருக்கிறது. The church age is also called the dispensation of grace. இது சபை காலம் என்று சொன்னால் கிருபையின் காலம் என்றும் நாம் கூறலாம். God the Father did not create anything himself. பிதாவாகிய தேவன் தாமாகவே எதையும் அவருக்கு உருவாக்கவில்லை. But God the Father is the one that came up with the plan for everything. ஆனால் பிதாவாகிய தேவன் தான் சகலத்தையும் உருவாக்க வேண்டும் என்ற திட்டம் உடையவராய் காணப்பட்டார். But he created everything through the Lord Jesus Christ, the second person of the Godhead. அவர் சகலத்தை உருவாக்கினார். அவருடைய திருத்துவத்தின் இரண்டாம் தலைவராய் இருக்கிற இயேசுவின் மூலமாக அதை உண்டாக்கினார். There are 3 persons in the Godhead, the Father, the Son, and the Holy Spirit. தேவத்துவத்திலே 3 பகுதியாக நம்ம பிரிக்கலாம். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து இயேசு மற்றும் பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்று சொல்லலாம். Jesus Christ is the second person of the Godhead. இயேசு திருத்துவ தேவனின் இரண்டாம் நபராய் காணப்படுகிறார். The second person of the Godhead is always the one that is manifested to us on earth. இந்த இரண்டாம் தலைவராய் இருக்கிற இரண்டாம் நபராய் இருக்கிற திருத்துவத்தின் இரண்டாம் நபராய் இருக்கிற இயேசுதான் வேதத்திலே அல்லது நம்மத்திலே வெளிப்பட்ட நபராய் இருக்கிறார். He is the one that came and walked in the garden with Adam and Eve. அவர்தான் ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் இருந்தபொழுது அவர்களோடு கூட உலாவினவர். He came as a burning bush and he came as a cloud to Israel. அவர் இஸ்ரவேல் ஜனத்திற்கு மோசேக்கு எரிகிற அக்கினிய செடியிலே எரிகிற அக்கினியாகவும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அக்கினி மதிலாயும் காணப்பட்டார். He came many times as the angel of the Lord to the earth. பல முறை தேவ தூதன் என்ற முறையிலே உலகத்திலே பல முறை அவர் கடந்து வந்தார். But every time he came, he always went back to his original form of deity. அவர் எத்தனை முறை வந்தாலும் அவர் தாமே அவர் இருந்த வண்ணமாகவே அவர் திரும்ப கடந்து போவார். But in the book of Hebrews chapter 2 and verse 16, எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், he took not on him the nature of angels, but he took on the seed of Abraham.
அங்க சொல்லுகிறது அவர் தேவதூதருக்கு கை கொடாமல் ஆபிரகாமின் வித்துக்கு அவர் கை கொடுத்தார் என்று நாம் வாசிக்கிறோம். He was the fourth man in the fiery furnace, which looked like an angel of God. அவர் எரிகிற அக்கினியிலே நான்காவது நபராக அங்கு வெளிப்பட்டவர். When he took on the seed of Abraham, then he never went back to his original form. அவர் எப்போ ஆபிரகாமின் வித்தாய் வெளிப்பட்ட பிறகு அவர் தாம் இருந்த வண்ணமாக அவர் கடந்து போகவில்லை. He came as a babe born of the Virgin Mary. அவர் ஒரு கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரித்தார். He came as the Son of Man and operated on the earth as a human man. அவர் கன்னியின் வயிற்றிலே அவர் அவதரித்தது மாத்திரமல்ல, மனுஷ சாயலாக மனிதனாய் அவர் வெளிப்பட்டார். As God, God cannot be tempted, and God could not take our sin on the cross. அவர் சோதிக்கப்பட்டவராக அவர் வெளிப்பட்டார். But Christ came not as a burning bush now, but he came as a human being. அவர் அக்கினிமயமாய் அவர் வெளிப்படவில்லை, இப்பொழுதோ மனுஷ சாயலிலே மனிதன் அவதாரம் எடுத்தவராய் அவர் கடந்து வந்தார். Even after his resurrection, he will still have the nail prints in his hands and the pierce in his side. அவருடைய கரங்களிலே ஆணிகள் பாய்ந்த தழும்புகளும் அவருடைய விலாவிலே ஈட்டி பாய்ந்த தழும்புகளும் உண்டு. He is 100% God and 100% man. அவர் 100% தேவனும் 100% மனிதனுமாய் காணப்பட்டார். There has never been another like him, and there never will be another like him. அவரை போல் ஒருவர் முன்றும் இருந்ததில்லை, அவரை போல் பின்னும் ஒருவரும் இருப்பதும் இல்லை. He had to come in humanity so he could take our sin on the cross. அவர் ஒரு மனுஷ சாயலாய் கடந்து வந்து மனுஷனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக அவர் மனித சாயல் எடுத்து கடந்து வந்தார். In the book of John, chapter 1 and verse 3, யோவான் 1:3, all things were created by him, and without him was not anything created. அங்க 1:3 சொல்லி சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதென்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை என்று வாசிக்கிறோம். In the book of Colossians, chapter 1, verses 16 and 17, கொலோசியர் 1:17-16 வாசிப்போமானால், all things were created by him. அங்க சொல்லப்படும் சகலமும் அவர் மூலமாய் உருவாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். Things visible, things invisible, principalities and powers, all created by him. 16 இப்படி சொல்லுகிறது, சகலமும் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துகளும் சிங்காசனங்களும் கர்த்தத்துவங்களும் துரைதனங்களும் சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்று சிருஷ்டிக்கப்பட்டது. He created the dispensations, he created time, he created the church. அவர் காலங்களையும் யுகங்களையும் உருவாக்கினவர், சபையையும் அவர் உருவாக்கினார். It is the Lord Jesus Christ that created everything that exists. நாம் காண்கின்ற சகலத்தை உருவாக்கினது இயேசுவே சகலத்தையும் உருவாக்கினார். In the book of Matthew, chapter 16 and verse 18, மத்தேயு 16:18 வாசிப்போமானால், he said, I will build my church, and the gates of hell will not prevail against it. அங்க வசனம் நான் நீ பேதுருவா, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்றார். That is in the future tense that he will build the church. In the future he is saying that. அவர் இது ஒரு எதிர்காலத்தை குறித்ததான வசனம். எதிர்காலத்திலே நான் என் சபையை கட்டுவேன் என்று இயேசு சொன்னார். But Jesus did not explain the church in detail the way the apostle Paul did. ஆனா அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி அதை விளக்கி சொன்னாரோ அதே வண்ணமாக இயேசு அதை குறித்து விளக்கி சொல்லவில்லை.
Matthew, Mark, Luke, and John are very important books in the Bible. வேதத்திலே மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் ஆகிய புஸ்தகங்கள் மிக மிக முக்கியமான புஸ்தகங்கள். They tell us about the physical ministry of Jesus on the earth. இந்த புஸ்தகங்கள் இயேசுவானவர் மாம்சத்திலே அவர் செயல்பட்ட விதத்தை குறித்து இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. But you do not get much information about the church, the body of Christ, in the four Gospels. ஆனா இந்த 4 சுவிசேஷத்திலும் சபையை குறித்ததான பெரிய எந்த ஒரு வெளிப்பாடும் அங்கே நம்மால் பார்க்க முடியாது. You have to get into the Pauline epistles in order to understand what is the church. இந்த சபை என்றால் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அப்போஸ்தலனுடைய நிருபத்தை நாம் வாசிக்க வேண்டியது மிக மிக அவசியம். In the book of Ephesians chapter 3 and verse 1, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் it says, the Apostle Paul was made a minister so we could receive the gospel for the Gentiles. அங்க அப்போஸ்தலன் சொல்லும்போது இயேசு கிறிஸ்துவானவர் புறஜாதிகளுக்குள்ளே சுவிசேஷமாய் அறிவிப்பதை குறித்து அவர் பேசினார். In verse 2, it says, ye have heard of the dispensation of the grace of God, which is for us Gentiles. உங்களுக்கு எனக்கு அளிக்கப்பட்டிருக்க தெய்வ கிருபைக்குரிய நியாயம் என்னென்று கேட்டிருப்பீர்களே என்று வாசிக்கிறோம். The word dispensation means a period of time that God deals with man in a certain way. இந்த டிஸ்பென்சேஷன் என்ற அந்த வார்த்தையின் பொருள் என்னவென்று சொன்னால் குறிப்பிட்ட காலத்திற்கு தேவன் மனிதனோடு கூட இடைப்பட்டார் என்று வாசிக்க முடியும். Before now, there were other dispensations, for example, of promise, of law, of conscience. இங்க பலவிதமான இந்த டிஸ்பென்சேஷன் என்ற வார்த்தை சட்டத்தை உட்படுத்தி காரியங்களை உட்படுத்தி பேசப்பட்டிருக்கிறது. It is the same earth and the same human beings on earth, but God deals with them in a different way, in a different dispensation. பாருங்க, மனுஷர்கள் ஒன்றுதான், ஆனால் மனுஷருடைய காலங்களிலே அவர் ஒவ்வொரு மனிதனோடு கூட வித்தியாசமான முறையிலே அவர் ஒவ்வொரு வித்தியாசமான முறையில் அவர் செயல்பட்டார், அவர்களோடு இடைப்பட்டார். In Ephesians chapter 3 and verse 3, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், Paul says, by revelation it was made known to him what is the mystery. இங்க 3ஆம் வசனம், புறஜாதிகள் சுவிசேஷன உடன் சுகந்தனாய் ஒரு சரீரத்துக்குள்ளாய் கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துடன் என்று சொல்லி வாசிக்கிறோம். We are teaching in this lesson and in the next lesson what is the mystery. We will understand what is the mystery. இங்கே இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். இந்த ரகசியம் தான் என்ன என்று சொல்லி இந்த பாடத்திலும் குறிப்பாக அடுத்த பாடத்திலே இன்னும் தெளிவாய் நான் உங்களோடு நான் பேசுவேன். Isaiah, Moses, King David, all of the prophets in the Old Testament did not know about the mystery. ஏசியா தீர்க்கதரிசி, தாவீது, மோசே, அந்த பழைய ஏற்பாட்டின் அப்போஸ்தலர், பழைய ஏற்பாட்டின் நீதிமான்கள் யாரும் இந்த ரகசியத்தை குறித்து அறியாதவர்களாய் இருந்தார்கள். But it is the will of God today for you and I to understand what is the mystery. ஆனால் இந்த காலத்திலே இந்த ரகசியம் என்ன என்பதை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். In the book of Ephesians chapter 3 and verse 1, எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், he said, it is given to us to understand, he says, what my understanding is in the mystery. இங்க சொல்லப்பட்ட இந்த ரகசியத்தை குறித்து அவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று வாசிக்கிறோம். In verse 5, it says, 5ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், which in other ages
and other generations was not revealed as it is now revealed today. அங்க வசனம் சொல்லுகிறது, இது முற்காலத்திலே வெளிப்பட்ட வண்ணமாய் அல்ல, இப்பொழுது இவைகள் வெளிப்பட்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். It is the will of God for us today to understand the mystery that was revealed to the Apostle Paul. அப்ப கவனிங்க, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இந்த ரகசியத்தை தேவன் வெளிப்படுத்தினார். In the book of Mark, chapter 4, verses 10 and 11, மார்க் 4ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிப்போமானால், Jesus told his disciples that it was his will to reveal the mystery unto them. அங்க இயேசு இந்த ரகசியத்தை தம்முடைய சீஷருக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய சித்தம் என்பதை நம்மால் வாசிக்க முடியும். In chapter 12 of the book of Matthew, it is a dividing line in that book. இங்கே மத்தேயு 12ஆம் அதிகாரத்திலே பிரிந்திருக்கிற ஒரு காரியத்தை குறித்து நம்மால் வாசிக்க முடியும். Before that time, Jesus spoke openly to the Pharisees, to the scribes. He gave the gospel to everyone. இயேசு கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக எல்லாருக்கும் சுவிசேஷத்தை பேசினார். பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு எல்லாருக்கும் சொன்னார். But beginning in Matthew chapter 13, Jesus only began to speak to them in parables. ஆனால் 13ஆம் அதிகாரத்தை தொடங்கி பார்ப்போமானால் ஆண்டவர் ஓமையினாலே பேச ஆரம்பித்தார். The people that believed in Jesus could understand the parables, but the Pharisees could not understand it. பாருங்க, இயேசுவை விசுவாசித்தவர்கள் அந்த ஓமைகளை புரிந்து கொண்டாங்க. ஆனால் பரிசேயர்களாலும் சதுசேயர்களாலும் இயேசு சொன்ன ஓமைகளை புரிந்து கொள்ள முடியவில்லை. So Jesus spoke in parables so that the unbelievers would not understand what he was talking about. இயேசு ஓமைகளிலே பேசின காரணம் என்னன்னா, அவரை விசுவாசியாதவர்கள் அதை புரிந்து கொள்ள இயலவில்லை. In the book of Matthew chapter 13, Jesus gives us 7 parables of the kingdom of heaven. இந்த மத்தேயு 13ஆம் அதிகாரத்திலே தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து 7 ஓமைகளை அவர் சொன்னார். I'm going to make mention of 2 of those parables. இதிலே 2 ஓமைகளை நான் உங்களுக்கு நேராக சொல்ல விரும்புகிறேன். In Matthew chapter 13 and verse 44, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், he is talking about the nation and children of Israel. அவர் அங்கு இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஒரு ஓமையாய் அவர் சொல்கிறார். He speaks of it as a treasure that is hidden in a field. அங்கே பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. He says a man found that treasure and he went and sold everything he had to buy the field. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினால் போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான். The field represents the world, but the treasure represents the nation of Israel. இந்த நிலம் என்பது உலகத்தை குறிக்கிறது, அந்த பொக்கிஷம் என்பது இஸ்ரவேலை குறிக்கிறது. On the priest ephod in the Old Testament, it had diamond, pearl, rubies, many stones that come out of the ground. விலையுயர்ந்த அந்த ரத்தினங்கள் எல்லாம் நிலத்திலிருந்து கடந்து வரும். Israel was formed, but we will see the church is built. இஸ்ரவேல் ஒரு சபையை போல அது கட்டப்பட்டது. Stones like diamonds and rubies and sapphires, they are formed by pressure inside the earth. இந்த விலையேற பெற்ற கற்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் பூமியின் அழுத்தத்தினாலே விலையேற பெற்ற கற்கள் எல்லாம் உருவானது. Now in the book of Matthew chapter 13 verses 45 and 46,
இங்க மத்தேயு 13:45-46 வசனத்தை நம்ம வாசிப்போமானால், it says, a merchantman was searching for pearls around the world. அங்க சொல்லப்படுகிற நல்ல முதுகலை தேடுகிற வியாபாரி கொப்பா இருக்கிறது பரலோக ராஜ்யம். And he found a pearl of great price. அவன் விலையுயர்ந்த ஒரு முத்தை கண்டு, and he sold everything he had so that he could purchase that pearl. அவன் போய் தனக்குண்ட எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். A pearl comes out of the sea, and the sea represents the whole world. அந்த முத்து கடலிலிருந்து வருகிறது, அந்த கடல் உலகத்தை குறிக்கிறது. The pearl of great price represents the church, the body of Christ. அந்த விலையேற பெற்ற அந்த முத்து என்று சொன்னால் அது சபையை குறிக்கிறது. So Jesus today is building his church, the body of Christ. இயேசு தம்முடைய சரீரமாகிய சபையை அவர் கட்டுகிறார். A pearl is formed in layers, one layer, another layer, another layer. அந்த முத்துக்கள் பார்த்தா ஒரு படிப்படியாய் அவையில் காணப்படும். When Jesus finishes building the church, he will rapture it up to heaven. இயேசு சபையை கட்டி முடித்த பிறகு சபையை தம்மோடு இருக்கும்படி அவர் அழைத்து கொண்டு போவார். Right now, the treasure that was hidden in a field, Israel, it is lying dormant today. இஸ்ரவேல் என்று சொன்னால் அது பூமியிலே ஒளிக்கவிட்டு அல்லது மறைந்திருக்கிற ஒரு முத்து கொப்பாக பேசப்படுகிறது. It has been hidden for about 2000 years. அந்த முத்து ஆகிய இஸ்ரவேல் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் மறைந்திருந்தது. But in 1948, Israel became a nation again. 1948 ஆண்டு இஸ்ரவேல் ஒரு தேசமாய் உருவானது. After the rapture of the church, God will deal with Israel again for 7 years in the tribulation. சபை எடுத்துக்கொண்ட பிறகு இஸ்ரவேலோடு கூட 7 ஆண்டுகள் தேவன் அசைவாடுவார். We are living in a very great and wonderful time on the earth. நாம் மிக முக்கியமான நல்ல ஒரு காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in the last of the last days, right before the rapture of the church. சபை எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு மிக மிக அருகிலே நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. God has allowed Israel to become a nation, and he is getting ready to deal with them in the 7 years of tribulation. இயேசு இஸ்ரவேலை ஒரு தேசமாய் உருவாக்கினார். இயேசு கடந்து வந்து சபை எடுத்துக்கொண்ட பிறகு ஆண்டவர் அந்த 7 ஆண்டுகள் இஸ்ரவேலோடு கூட அவர் அசைவாடுவார். The church, the body of Christ, will be raptured up to heaven first before the 7 years of tribulation. இந்த உபத்திரவ காலத்திற்கு முன்பாக இயேசு சபையை தம்மோடு கூட இருக்கும்படி எடுத்துக்கொள்வார். In the book of Colossians, chapter 1 and verse 25, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், he says, he is made a minister according to the dispensation of God for the Gentiles. அங்க வசனத்திலே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அங்க வசனம் சொல்லுகிறது, ஆதி காலங்களுக்கு தலைமுறைகளுக்கும் மறைவாய் இருந்தது, இப்போதோ அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளிப்படப்பட்ட ரகசியமாகிய தேவ வசனத்தை பூர்ணமாய் தெரியப்படுத்துகிறது என்று வாசிக்கிறோம். At the end of that verse, it says his purpose is to fulfill the word of God. இந்த வசனத்து கடைசி பார்த்தா தேவ வார்த்தையை நிறைவேற்றும்படி என்று வாசிக்க முடியும். The word fulfill means to finish or to fill up the deficiency. இது முடிக்கப்படுவதற்கு, அது பூர்ணமாக்கப்படுவதற்கு. Up until that time, Moses wrote 5 books of the Bible, Joshua wrote a book, Isaiah, different prophets wrote books of the Bible.
வேதத்திலே ஒவ்வொரு புஸ்தகம் பலரால் எழுதப்பட்டது. மோசே ஐந்து புஸ்தகங்கள் எழுதினார், யோசுவா எழுதினார், எசேயா எழுதினார், இப்படி அநேகர் தேவ தீர்க்கதரிசிகள் எழுதினார்கள். But it was the Apostle Paul that God gave the revelations in the New Testament to finish and to complete the Bible, the Word of God. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த எழுத்துக்களை தேவன் அப்போஸ்தலனாகிய பவுலின் மூலமாக பூர்ணப்படுத்தி அதை முடிவுக்கு கொண்டு வந்தார். In Colossians chapter 1 and verse 26, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், it says, even the mystery which has been hid from ages and generations past. உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தியோகத்தின்படி நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். God gave the revelation to the Apostle Paul in his epistles of who we are in Christ. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு தேவன் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கின்ற மாபெரும் ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தினார். It says in verse 27, 27ஆம் வசனத்திலே, to whom God would make known what is the riches of his glory of the mystery. அங்க சொல்லப்படுகிற கிறிஸ்துவ மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று வாசிக்கிறோம். He says, which is Christ in you, the hope of glory. கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். It was a mystery in the Old Testament. None of the prophets, not even Moses or King David, understood or knew about it. இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ரகசியமாய் இருந்தது. மோசே சரி, தாவீது சரி, தேவனோடு இருதயத்தை ஏற்றவர்கள் சரி, ஒருவருக்கும் அறியப்படாத ஒரு ரகசியமாய் இருந்தது. Even the angels and the 12 apostles did not understand about the mystery until the day of Pentecost. தேவ தூதர்கள் கூட பெந்தெகோஸ்தே நாள் வரைக்கும் இப்படிப்பட்ட ஒன்று நடக்க போகிறது என்ற அந்த காரியத்தை அவர்களும் அறியாது இருந்தார்கள். You and I are living in a very wonderful day that even Isaiah and Moses did not have the blessing of the mystery. பாருங்க, நீங்களும் நானும் மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளிலே இருக்கிறோம். மோசே அல்லது ஏசாயா இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் கூட இந்த காரியத்தை அனுபவிக்க முடியாமல் கடந்து போனார்கள். In the next lesson, we will be explaining what is the mystery and what is not the mystery. அடுத்த பாடத்திலே மறைபொருள் என்ன, மறைபொருள் ரகசியம் எது இல்லை என்று நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். It was a mystery in the Old Testament, but it is not a mystery now, but it is revealed in the New Testament. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அது ரகசியமாய் வைக்கப்பட்டது. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்திலே அந்த ரகசியத்தை தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார். I want you to pray this prayer after me to receive Jesus Christ as Lord and Savior. அன்புக்குரியவர்களே, நான் சொல்லுகிற ஜெபத்தை எனக்கு பின்னாய் சொல்வீர்களானால் இயேசுவை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராகவும் தேவனுமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். I believe Jesus Christ is the Son of God. இயேசப்பா, நீரே தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கின்றேன். I believe he came to this earth as a human being and died on the cross. இயேசப்பா, நீர் எனக்காகவே மனித அவதாரம் எடுத்து இந்த பூமியில் கடந்து வந்து என் பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்தீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். He took my sin on the cross when he shed his blood and then was raised from the dead. இயேசப்பா, என் பாவங்களுக்காக சிலுவையிலே நீர் மரித்து, என் அக்கிரமங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் நீர் உயிரோடு எழும்பினீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன்.
He is alive today and seated at the right hand of the Father in heaven. ஏசப்பா, நீர் பரலோகத்திலே பிதாவின் வலது பர்சத்திலே அமர்ந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கின்றேன். Right now, I receive Jesus Christ as my Lord and my Savior. ஏசப்பா, இந்த நாளிலே இந்த இமை பொழுதிலே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராக தேவனுமாய் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆமென். If you believe this prayer with your heart from the inside of you, then you are now born again and a child of God. அன்புக்குரியவர்களே, இந்த ஜெபத்தை நீங்கள் உள்ளத்தில் ஆழத்தில் செய்திருப்பீர்களானால் நீங்கள் மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். Find a good Bible believing church and grow in the things of God one step at a time, day by day. God loves you. Amen. அன்புக்குரியவர்களே, நல்ல ஒரு வேதத்தை போதிக்கிற சபைக்கு கடந்து போய் அந்த சபையில் அங்கமாய் இருங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளுங்க, படிப்படியாய் தேவனிலே பலப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.